வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தைராய்ட் கிளாண்ட். ஸோ நீங்கள் தைராய்ட் கிளாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கழுத்தில் காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டியோடு இருப்பாங்க. அடுத்த கிளினிக்கல் சைட் போகும்போது நீங்கள் சர்ஜிக்கல் போஸ்டிங்ஸ் அப்போ காமனாக பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த காய்டர் தான். தட் இஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட். ஸோ தைராய்ட் கிளாண்ட்னா இட் இஸ் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு உங்களுக்கு தெரியும். இட் செக்ரீஸ் தைராக்சின் அப்படின்றது தெரியும். ஸோ அதனோட செக்ரீஷன் எப்படி அப்படின்றத நீங்கள் ஃபிசியாலஜியில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதனோட காம்பனன்ட்ஸ் T3னா என்ன, T4னா என்ன, TSH இதெல்லாம் ரிலேட்டடாக ஃபிசியாலஜியில் பார்ப்பீங்க. தென் பயோகெமிஸ்ட்ரியில் போகும்போது தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி பண்ணணும், எந்த டைத்தில் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயோகெமிஸ்ட்ரியில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த அனாட்டமியில் நீங்கள் தைராய்ட் கிளாண்டில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வேர் இட் இஸ் சிச்சுவேட்டட், இதனோட பொசிஷன் என்ன, ப்ரெசன்டிங் பார்ட்ஸ் என்ன, தென் வாட் ஆர் த ரிலேஷன்ஸ். ஸோ ஏன்னா காய்டர்னு வரும்போது சில நேரங்களில் நாம் தைராய்ட் கிளாண்டை ரிமூவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ தைராய்டெக்டமி பண்ணணும் அப்படின்னா அதனோட ஈச் ப்ரெசன்டிங் பார்ட்ஸ், அதனோட ரிலேஷன்ஸ், பிளட் சப்ளை, வீனஸ் ட்ரைனேஜ் இதெல்லாம் தெரியும் போது தான் டூரிங் சர்ஜிக்கல் அப்போ வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் தைராய்ட் கிளாண்ட் அனாட்டமி அப்படின்றது இட் இஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் கொஸ்டின் போத் இன் ஃபஸ்ட் MBBS அண்ட் ஆல்சோ இந்த ஃபைனல் இயர் MBBSலையும் திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இப்போ தைராய்ட் கிளாண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே இருக்க போது, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நெக். ஸோ இட் ஆக்குபைஸ் த anterior and the middle part of the neck opposite to the third, fourth, fifth tracheal rings. And then relation with the vertebra பார்த்தோம்னா it is related with the C5th இருந்து T1 வரைக்கும். So C5, C6, C7 and then first thoracic vertebrae, that is the related vertebrae. tracheal rings ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா third, fourth, fifth tracheal ringsக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு gland. So what are the presenting parts of the thyroid gland அப்படின்னு பார்த்தோம்னா it consists of two lateral lobes, both are connected by one isthmus. So this is the thyroid gland, two lateral lobes connected in the middle by one isthmus. So what are the presenting parts of these two lateral lobes அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு apex, then one base and then one superficial or anterolateral surface, then one deep, that is a deep or medial surface, and then one posterolateral surface. So one anterolateral or superficial surface, one deep and the medial surface, and then one posterolateral surface. Next, what are the borders? Borders ன்னு பார்க்கும்போது one anterior border and one posterior border. The anterior border it separates the lateral surface from the medial surface. The posterior border it separates the medial surface from the posterolateral surface. So this posterior border this separates the medial surface from the posterolateral surface. So these are all the presenting parts of the lateral lobe. What about the isthmus அப்படின்னு பார்த்தோம்னா isthmusக்கு it has one upper margin and one lower margin and one anterior surface and one posterior surface. These are all the presenting parts of the thyroid gland. Then as a gland எல்லாருக்குமே தெரியும் this is the endocrine gland. So endocrine gland highly vascular structure. Then as a gland it consists of capsule. So what about the capsule? So it consists of two capsules. One is false capsule and another one is the true capsule. எந்த கிளாண்டுக்குமே ட்ரூ கேப்சூல்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், it is nothing but the condensation of its own connective tissue stroma. Then what about the false capsule? False capsuleன்றது சரௌண்டிங் ஃபேஷியா திக்கன் ஆகிட்டு பண்ணக்கூடிய ஒரு கேப்சூல் தான் false capsule. ஸோ தைராய்ட் கிளாண்டை சரவுண்ட் பண்ணியிருக்க ஃபேஷியா என்ன ஃபேஷியா, நம்ம ஆல்ரெடி டீப் சர்வைக்கல் ஃபேஷியா பற்றி பார்க்கும்போது பார்த்தோம் ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. இந்த ஃபேஷியா தான் இட் டிவைட்ஸ் இன்டு டூ and it encloses the thyroid gland. So now this pretracheal fascia is going to form the false capsule. So what are the presenting features of this false capsule of the thyroid gland அப்படின்னு பார்த்தீங்கன்னா after covering this entire thyroid gland இந்த false capsule ஒரு எக்ஸ்டென்ஷன் from the thyroid gland to the cricoid cartilage போயிட்டுருக்கு. ஏன்னா இதனோட பொசிஷன்னு பார்க்கும்போது it is opposite to the second, third and fourth tracheal rings ன்னு பார்க்குறீங்களே, அதுக்கு மேலே என்ன இருக்குது thyroid cartilage. So the lateral lobe பார்த்தீங்கன்னா இந்த lateral lobe it extends even up to the oblique line of the thyroid cartilage. So now the false capsule on its medial surface it is thickened and it is going to form one ligament, that is a suspensory ligament of Berry அப்படின்னு சொல்லுவாங்க. This suspensory ligament of Berry connects the medial surface of the lateral lobe with a cricoid cartilage.
ஸோ த்ரூ திஸ் கனெக்ஷனால் இப்போ சப்போஸ் தைராய்ட் கிளாண்ட் என்லார்ஜ் ஆச்சுன்னா அதனோட ஸ்லைடிங் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த லிகமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆர் லிகமெண்ட் ஆஃப் பெரி அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த திக்கனிங் ஆஃப் த pretracheal fascia on the medial surface of the thyroid gland which connects it with the cricoid cartilage. So next feature என்ன அப்படின்னா இந்த isthmusல இருந்து அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா there is one small projection இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் pyramidal lobe அப்படின்னு பேர். சப்போஸ் இந்த pyramidal lobe இருந்துச்சுன்னா from this pyramidal lobe there is one connection between this pyramidal lobe to the hyoid bone. ஸோ இந்த pyramidal lobeல இருந்து hyoid bone வரைக்கும் ஒரு மஸ்குலர் கனெக்ஷன் போகும். அந்த மஸ்குலர் கனெக்ஷனுக்கு பேர் levator glandulae thyroideae. ஆக்சுவலாக இது வந்து லிகமெண்ட் கிடையாது. இட் இஸ் அ ஃபைப்ரோமஸ்குலர் திசு. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சம் மசில் ஃபைபர்ஸ் ஆல்சோ. நம்ம பெரி லிகமெண்ட்டையும் இந்த லிவேட்டர் கிளாண்டுலே தைராய்டியன்றதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பெரி லிகமெண்ட் இஸ் நத்திங் பட் த thickening of the false capsule which connect the medial surface of the thyroid gland with the cricoid cartilage. This levator glandulae thyroideae, it is nothing but a fibromuscular band which connects the pyramidal lobe from the left lateral lobe, and it connects that pyramidal lobe to the hyoid bone. So suppose if it is a muscle, then it should be supplied by some nerves, but that is the ligament, that's all. So this levator glandulae thyroideae அப்படின்றது ஒரு 2 mark question. Then the berry ligament or suspensory ligament of thyroid gland, no, it's a 2 mark question. So this is about the capsule, true capsule, then false capsule. The false capsule is nothing but the pretracheal fascia. Once after its covering, deep cervical fascia பார்க்கும்போதே நாம பார்த்தோம். After enclosing the thyroid gland, now the pretracheal fascia என்ன பண்ணுது? It connects with the cricoid cartilage and also it connects with the oblique line of the thyroid cartilage, and then it extends to the hyoid bone. So in the midline it is connected to the hyoid bone, and on the lateral side it is connected with the oblique line of the thyroid cartilage. Then from the lower margin of the gland, the pretracheal layer or pretracheal fascia extend into the thoracic region and enter into the superior mediastinum, and it is fused with the fibrous pericardium. அப்படின்றது நம்ம deep cervical fascia பார்க்கும்போதே பார்த்தோம். So through the attachment to the hyoid bone in the midline and then with the oblique line of thyroid cartilage and cricoid cartilage மூலமா this pretracheal fascial என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா during deglutition or during swallowing the thyroid gland movement-க்கு ஹெல்ப் பண்ணுது. So this will differentiate the any swelling in the midline of the neck, whether it is a thyroid gland swelling or it is a lymph node swelling அப்படின்றத நாம differentiate பண்ணுறதுக்கு ask the patient to swallow. அப்படி முழுங்கும்போது அந்த swelling மூவ் ஆகுது அப்படின்னா that is a definitely the thyroid gland அப்படின்றத நாம கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபால்ஸ் கேப்சூல் which is formed by pretracheal fascia and then its attachment அப்படின்றது very very important. ஸோ அப்போ capsule of the thyroid gland அப்படின்றது it's a 5 mark question. ஸோ presenting parts என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதனோட கேப்சூல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ presenting parts lateral lobeல அதனோட ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ the presenting parts, lateral lobeோட presenting parts, it consists of one apex, one base and one anterolateral or superficial surface and one medial surface and then one posterolateral surface. So first என்ன next ஒரு anterior border then posterior borderன்றதை பார்த்தோம். First வந்து apex பார்க்க போகிறோம். So the apex of the thyroid gland, it extends upwards up to the oblique line of the thyroid cartilage. இந்த oblique line of thyroid cartilageோட மட்டும் இந்த ஏபெக்ஸ் வந்து லிமிட் ஆகிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதை ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2 மசில்ஸ். ஸோ வாட் ஆர் தட் மசில் அப்படின்னா ஒன் இஸ் த இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டார் மசில் மீடியலி. ஸோ கார்டிலேஜ், தைராய்ட் கார்டிலேஜ், கிரிகாய்ட் கார்டிலேஜ்லாம் வந்துருச்சு அப்படின்னா ட்ரக்கியாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது? ஈசோஃபேகஸ். அப்போ ஈசோஃபேகஸோட அப்பர் போர்ஷன் என்ன? தட் இஸ் நத்திங் பட் த ஃபேரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டார் மசில் தட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த மீடியல் சர்ஃபேஸ் தட் டேக்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் த oblique line of thyroid cartilage பார்த்துருப்பீங்க. ஸோ inferior constrictor medially and one another strap muscles that is otherwise called as sternothyroid. So the sternothyroid muscle laterally
and the inferior constrictor medially, இந்த ரெண்டு மசிலும் they will meet in an angle. ஸோ இப்படி ஒரு ஆங்கிளில் இந்த ரெண்டு மசில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு கிளாண்ட் ஏபெக்ஸ் என்ன பண்ணாது, இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி மேலே போக முடியாது. ஸோ தட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் த ஏபெக்ஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். தென் இந்த கேப்சூல் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த கேப்சூல் என்ன பண்ணிக்குது அப்படின்னா இட் கவர்ஸ் த ஆன்டீரியர் அண்ட் த லேட்ரல் சர்ஃபேஸ். பட் போஸ்டீரியர் மார்ஜினுக்கு போகும்போது இந்த கேப்சூல் வந்து வீக்காக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு தின் கேப்சூலாக தான் இருக்கும். அப்படின்றனால அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சப்போஸ் இந்த கேப்சூல் இந்த தைராய்டு கிளாண்டில் வந்து எனி என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா இந்த ஏபெக்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மசிலும் அதுக்கு மேலே அதை என்லார்ஜ் ஆக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த லோவர் போர்ஷன்லேயோ அல்லது போஸ்டீரியர் போர்ஷன்லேயோ தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிளாண்ட் என்ன பண்ண வேண்டியிருக்குது, என்லார்ஜ் ஆகி போக வேண்டியிருக்குது. ஸோ அப்போ என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் ஆல்வேஸ் ஆன் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ ஆன் த lower region because of these two muscles, particularly the inferior constrictor and the sternothyroid muscle, which are limit the extent of the apex of the thyroid gland. That's all. This is about your apex. Then apex க்கு ரிலேட்டடாக மற்ற என்ன கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, one is the artery and another one is the nerve. What is that artery அப்படின்னா, that is the superior thyroid artery. So the superior thyroid artery is a branch from the external carotid artery which is going to supply the thyroid gland on the superior surface. So now the superior thyroid artery, once it reaches the apex of the thyroid gland, it divides into one anterior and the posterior branches are divide ஆக போகுது. At the same time, along with the superior thyroid artery, we will see one another. This yellow character is nothing but the nerve, that is the external laryngeal nerve. So the superior laryngeal nerve, which is a branch from the vagus nerve, it is divided into one internal laryngeal nerve and external laryngeal nerve. In the external laryngeal nerve என்ன பண்ண போகுது, it is going to supply one important muscle here, that is the cricothyroid muscle. So this external laryngeal nerve runs along with the superior thyroid artery, but close to the apex of the thyroid gland. What happened? Both the artery and the nerves are diverging. So now the artery is going superficial and the nerve is going deep, very close to the apex of the gland. So upper pole thyroid gland surgery அப்போ நம்ம ஆர்ட்ரியை லைகேட் பண்ணணும்னா எங்கே லைகேட் பண்ணணும் அப்படின்னா, that is close to the gland. ஏன்னா at the close வந்த உடனே தான் ஆர்ட்ரியும் நர்வும் ஒன்று விலகி போயிடுது. ஸோ அதனால் இங்கே நாம் ஆர்ட்ரியை லைகேட் பண்ணுறோம் அப்படின்னா நர்வை வந்து நாம் இன்ஜூர் பண்ண மாட்டோம். தட் இஸ் வை திஸ் ரிலேஷன் ஆஃப் த ஏபெக்ஸ் வித் த ஆர்ட்ரி அண்ட் த நர்வ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் superior thyroid artery should be ligated very close to the gland to prevent injury to the external laryngeal nerve, because that is the nerve which supply the cricothyroid muscle. So next, this is about the apex. So what is that relation ன்றதை நாம பார்த்துட்டோம். Then next is the base. So base அப்படின்றது it extends up to the 5th tracheal ring வரைக்கும் இருக்கலாம். So the base of the thyroid glandல once again you will see these two characters. One is the artery and another one is the nerve. The artery is the inferior thyroid artery and the nerve is the recurrent laryngeal nerve. The inferior thyroid artery, once again this is a branch from the subclavian artery. So subclavian ல ஒரு one of the branch, that is the thyrocervical trunk. From the thyrocervical trunk ல inferior thyroid artery arise ஆகுது. So now the inferior thyroid artery, it is going to form one loop close to the base of the gland, and at the same time this recurrent laryngeal nerve, which is another branch from the vagus nerve, it is going to now form loop around the arch of aorta, and it is very close to the artery at the base. So apex ல பார்க்கும்போது கிளாண்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே ஆர்ட்ரியும் நர்வும் விலகி போச்சுன்னு பார்த்தோம். அதே பேஸில் பார்க்கும்போது இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரியும் ரெக்கரண்ட் லரிஞ்சியல் நர்வும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு போகும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரியை நாம் லைகேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இட் சுட் பி லைகேட்டட் அவே ஃப்ரம் த கிளாண்ட். அதுக்காக தான் இந்த அனாட்டமி இங்கே தேவை. ஸோ பேஸ் ஆஃப் த கிளாண்டில் த இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி அண்ட் த ரெக்கரண்ட் லரிஞ்சியல் நர்வ் போத் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். So always the inferior thyroid artery should be ligated away from the gland. So இந்த anatomy இங்கே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். So this is about the base of the gland ஓட relation. Then once again, what about the anterior border?
ஸோ இந்த anterior borderன்னு வரும்போது the anterior division of the superior thyroid artery இங்கே ரிலேட்டடாக இருக்கும். தென் posterior border or posterior margin அப்படின்னு போயிட்டீங்கன்னா இங்கே என்ன கேரக்டர் ரிலேட்டடாக இருக்கும்னா once again the posterior division or posterior branch of the superior thyroid artery and the ascending branch of the inferior thyroid artery. ஸோ இதை பார்த்துட்டே நம்ம சொல்லிடலாம். Posterior division of the superior thyroid artery and the ascending branch of the inferior thyroid artery இதெல்லாம் என்ன பண்ண போகுது, இந்த posterior marginல ஒரு anastomosis form பண்ணிக்க போகுது. The next important relation with the posterior margin என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா parathyroid gland. ஸோ parathyroid gland by name itself parathyroid. ஸோ அப்போ தைராய்டுக்கு பக்கத்தில் இருக்க போகுது. எங்கே இருக்குது, இந்த posterior marginல தான் இந்த parathyroid gland இருக்க போகுது. எத்தனை gland இருக்குன்னு தெரியும், 4. ஸோ ரெண்டு பக்கமும் superior and inferior. ஸோ the superior parathyroid gland எங்கே இருக்க போகுது, inferior parathyroid gland எங்கே இருக்க போகுது, இதனோட லொக்கேஷன் என்ன, between the two capsules இருக்கலாம் or within the true capsule உள்ளேயும் இருக்கலாம். மெயின் பொசிஷன்னு பார்க்கும்போது the superior parathyroid gland upper and the middle of the lobe பக்கத்தில் இருக்க போயிட்டு at the junction between the upper and the middle of the lateral lobe இருக்கிறது superior parathyroid gland. And then in the base towards the lower margin இந்த இடத்துல superior parathyroid gland and then towards the baseல inferior parathyroid gland either between the two capsule or along with the gland ஓட இது யூனைட் ஆகி இருக்கலாம். This is about your parathyroid gland and their relation with the posterior margin. ஸோ இப்போ anterior margin பார்த்துட்டோம், posterior margin பார்த்துட்டோம், apex பார்த்துட்டோம், then base பார்த்துட்டோம். Now the surfaces. So the superolateral, superficial or lateral or anterolateral இந்த மூணு விதமாக அதை கேட்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு பேர் superficial surface or anterolateral surface. This surface is related with these three muscles. They are nothing but the strap muscles, the sternothyroid, sternohyoid, and then the superior belly of the omohyoid. And all these three muscles are once again they are covered by the anterior margin of the sternocleidomastoid. So the superficial or anterolateral surface is related with the strap muscles, that is the sternothyroid, sternohyoid, and then the superior belly of the omohyoid. They are covered by the anterior margin of the sternocleidomastoid. Then sternocleidomastoid வெளியே போயிட்டுனா என்ன இருக்க போகுது, the deep investing layer of the cervical fascia. Then next என்ன பண்ண போகுது, superficial fascia. இந்த superficial fasciaல இங்கே என்ன இருக்க போகுது, anterior jugular vein, then the skin. That's all. This is about the relation of this lateral surface or anterolateral or superficial surface. Then the medial surface. In the medial surface தான் வந்து it is important with the two tubes, two muscles, two nerves and two cartilages. So two tubes. என்ன tubes இங்கே இருக்க போகுது, trachea and the esophagus. ஸோ அதுக்கு மேலே போயிட்டேன்னா இங்கே என்ன சொல்ல போகிற, larynx and the pharynx அப்படின்னு சொல்ல போகிறீங்க. Then what are the two cartilages, cricoid and the thyroid cartilage. What are the two nerves, the recurrent laryngeal nerve and the external laryngeal nerve. So two tubes, two cartilages, two nerves சொல்லிட்டோம். Then what are the two muscles அப்படின்னா once again the inferior constrictor muscle and the greco-thyroid muscle. So muscles are inferior constrictor and greco-thyroid muscles. Then the recurrent laryngeal nerve and the external laryngeal nerve. Tubes are nothing but the trachea, esophagus or the larynx and the pharynx. Then thyroid and the cricoid cartilages. That's all. These are all the relations of the medial surface. Then last ஒரே ஒரு surface இருக்குது, that is the posterolateral surface. The posterolateral surface is related with the carotid sheath with its content. ஸோ இங்கே வந்துடும்போது கடைசியாக என்ன வரப்போகுது, carotid sheath இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய content posterolateral carotid artery, internal jugular vein and the vagus nerve. So carotid sheath with its content ன்னு சொன்னோடனே நெக்ஸ்ட் இங்கே பக்கத்தில் என்ன கேரக்டர் இருக்க போகுது, sympathetic trunk. Each and every character important. எதுக்காக அப்படின்னா thyroid gland enlarge ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் அது கம்ப்ரெஸ் பண்ணுதோ அந்தந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சிம்டம்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து சப்போஸ் ட்ரெக்கியா ஈசோஃபேகஸ் இங்கே இருக்குது, ஸோ இதனோட என்லார்ஜ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சூல் வந்து போஸ்டீரியராக தான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஆன்டீரியராக
posteriorவும் lateralவும் நல்லா கவர் பண்ணியிருக்கு. ஸோ posterior டெஃபிஷியண்ட்டாக இருக்குங்கும்போது இந்த gland enlarge ஆகும்போது என்ன பண்ண போகுது, ஈசோஃபேகஸை போய் கம்ப்ரஸ் பண்ண போகுது. ஈசோஃபேகஸ் கம்ப்ரஸ் ஆகுதுன்னா நமக்கு வரக்கூடிய தொந்தரவு என்னவாக இருக்க போகுது, டிஸ்பேஜியா அப்படின்னு வரப்போகுது. The next thing என்ன இருக்குது, posterior lateral surface, it is related with the carotid sheath and with the sympathetic trunk னு பார்ப்போம். அப்போ sympathetic trunk வந்து இந்த enlargement compress பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிண்ட்ரோம் வரும், அதுக்கு பேர் ஹார்ட்னர் சிண்ட்ரோம், sympathetic trunk கம்ப்ரெஷனால். ஸோ இந்த கம்ப்ரெஷனால் வரக்கூடிய இந்த சிம்டம்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் ஆஃப் த சர்ஃபேசஸ், பார்டர்ஸ் அண்ட் த ஏபெக்ஸ் அண்ட் பேஸ் ஆஃப் த lateral lobe. Then what about the isthmus? So isthmus அப்படின்னு பார்க்கும்போது actually the isthmus which is a connecting portion between the two lateral lobes. Through this isthmus connection now the gland is attain a H-shaped structure. So in the isthmus it is opposite to the second, third and the fourth tracheal rings. Then it has an upper margin and the lower margin, ஒரு anterior surface, ஒரு posterior surface. Posterior surface automatically என்ன பண்ண போகுது, it is resting on the tracheal rings, that is the second, third and fourth tracheal rings. Anterior surfaceல என்ன இருக்க போகுது, once again all the strap muscles. So what are the strap muscles? Sternothyroid, then sternohyoid, then thyrohyoid. Sternothyroid, then sternohyoid. These are all the important two strap muscles which are related with the anterior surface of the isthmus. Then upper margin. In the upper margin நம்ம என்ன பார்க்க போகிறோம், the anastomosis between the anterior division of the superior thyroid artery of both sides. Then in the lower margin of the isthmus. In the lower margin of the isthmusல நம்ம என்ன பெருசாக ரிலேஷன் பார்ப்போம் அப்படின்னா, particularly the veins are the inferior thyroid vein. These are all the inferior thyroid veins. They are related with the inferior margin of the isthmus. Then if suppose the thyroid gland contains one important artery as a thyroidea imma, arteria thyroidea imma ன்னு சொல்லுவாங்க. Usually it is supplied by two arteries, superior thyroid and inferior thyroid artery. Sometimes வந்து one additional supply from the arch of aorta லேருந்து வரும், அதுக்கு பேர் arteria thyroidea imma. Suppose if it presents அப்படின்னா that is also related with the inferior margin of the isthmus. So these are all the important things you have to know about this isthmus of the thyroid gland. So far நம்ம lateral lobes என்னன்னு பார்த்துட்டோம், isthmus என்னன்னு பார்த்துட்டோம், அதனோட ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். The next என்ன பண்ண போகிறோம், what is its blood supply. So blood supply to the thyroid gland வந்து it is a 5-mark question because it is a endocrine gland. So blood supply is very very important. One is the superior thyroid artery and another one is the inferior thyroid artery. As a 2-mark question கேட்கும்போது உனக்கு என்ன எழுதணும், superior thyroid artery is a branch from external carotid artery. Then once it reaches the apex of the gland, it divides into one anterior division and one posterior division. It is ramified over the superficial surface. Then inferior thyroid artery, it is a branch from the thyrocervical trunk, which in turn is a branch from the subclavian artery. This inferior thyroid artery, it is going to divide into one ascending branch and descending branch. This inferior thyroid artery என்ன பண்ண போகுதுன்னா, it is ramified over the deep surface. ஸோ உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து ஒரு plexus ஃபார்ம் பண்ணிக்க போகுது. within the glandக்குள்ளே அதனோட histology போய் பார்த்தீங்கன்னா all the folliclesum they are surrounded by capillaries தான். ஸோ அதுக்காக அந்த ரிச் பிளட் சப்ளை கொடுக்கறதுக்காக superior thyroid artery and inferior thyroid artery. Then third artery, that is the arteria thyroidea imma. It is present in some individuals. If it presents, it is a branch from the arch of aorta. Then next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா accessory thyroid branches ன்னு பார்ப்பீங்க. This accessory thyroid arteries are nothing but the branches from the tracheal and esophageal. So tracheaக்கும் esophagus supply பண்ணிட்டு இருக்கக்கூடிய blood vessels வந்து once again accessory thyroid branchesum வரலாம். So the entire gland it is a endocrine gland அப்படின்றதுனால this rich blood supply இதுக்கு இருக்கு. So once arterial supply முடிஞ்சுனா next என்ன பார்ப்பீங்க, venous drainage பார்ப்பீங்க. So venous drainage யூசுவலாக நம்ம arteries accompany தான் veins-ஐ பார்ப்போம். பட் thyroid gland பொறுத்தளவில் veins எதுவுமே arteries accompany பண்ணிட்டு வராது. 3 sets of veins வந்து இந்த gland வந்து drain பண்ணுது. One is the superior thyroid vein and then middle thyroid vein, then inferior thyroid vein. So superior thyroid and inferior thyroid is larger veins, middle thyroid வந்து ஒரு short vein இருக்கும். So the superior thyroid and the right and left superior thyroid veins once again emerge from the gland, they drain into the internal corresponding internal jugular veins. Then the middle thyroid vein once again once it emerges from the gland, it drains into the internal jugular vein.
Then the inferior thyroid veins அப்படின்றது என்னன்னா it is draining into the left brachiocephalic vein. Sometimes இதே மாதிரியே right side inferior thyroid vein right brachiocephalic-ம் left side inferior thyroid vein left brachiocephalic vein லைன் drain ஆகலாம். But usually inferior thyroid veins என்ன பண்ணும் அப்படின்னா they are draining into the left brachiocephalic vein. At the same time, sometimes there is a connection between the right and the left inferior thyroid veins இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு கனெக்ஷன் இங்கே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே இருக்க போகுது அப்படின்னா இந்த ட்ரக்கியல் ரிங்ஸுக்கு முன்னாடி தான் இருக்க போகுது. ஸோ த இன்ஃபீரியர் தைராய்டு வெயினோட கம்யூனிகேஷன் அனஸ்டோமோட்டிக் வெயின் இருந்துச்சுன்னா யூஸ்வலி இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த 5th or 6th ட்ரக்கியல் ரிங்கோட ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ட்ரக்கியாஸ்டமி பண்ணும்போது இந்த வெயின் சப்போஸ் இஃப் இட் ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்னென்னா காம்ப்ளிகேஷன் வந்து ப்ளீடிங் வரும். ஸோ அந்த நாலேஜுக்காக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். த நெக்ஸ்ட் என்ன இந்த வெயின்ஸை பொறுத்தவரை ஆஃப்டர் த ஃபார்மேஷன் தீஸ் ஆர் ஆல் த மெயின் வெயின்ஸ். பட் ஆக்சுவலாக வந்து தீஸ் வெயின்ஸ் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் பிளக்ஸஸ். ஸோ இந்த வீனஸ் பிளக்ஸஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா வித்தின் த ட்ரூ கேப்சூல். ஸோ இதில் தைராய்டுக்கும் ப்ராஸ்டேட்டுக்கும் நாம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ப்ராஸ்டேட்டில் அந்த வீனஸ் பிளக்ஸஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த தைராய்டு கிளாண்டில் வீனஸ் பிளக்ஸஸ் என்ன இருக்குது, இட் இஸ் ப்ரெசன்ட் வித்தின் த ட்ரூ கேப்சூல். அப்போ தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீடிங்கை வந்து அதிகமாக்கக்கூடாது, காம்ப்ளிகேஷனை குறைக்கணும் அப்படின்னா வித் கேப்சூலோடு அப்படி ஹோலாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் இங்கே இருக்காது. அதே வந்து ப்ராஸ்டேட்டில் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, வித்தின் த ட்ரூ கேப்சூல்குள்ளே இருக்காது, இட் இஸ் பிட்வீன் தீஸ் டூ கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் த வீனஸ் பிளக்ஸஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் வித்தின் த ட்ரூ கேப்சூல் அப்படின்றது இட் இஸ் அன் MCQ ஆல்சோ. ஸோ டு ப்ரிவெண்ட் த bleeding complications-க்கு you have to remove the thyroid gland as a whole along with its true capsule. That is the important thing. So for this knowledge you have to know about this venous drainage. Then arterial supply முடிஞ்சது, then venous drainage முடிஞ்சிச்சு. தென் நம்ம நர்வ் சப்ளை பற்றி பார்க்கும்போது அஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்போ என்ன சப்ளை பண்ணணும், சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் சப்ளை கிடைக்கணும். சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் ஆக்சுவலாக பேராசிம்பத்தட்டிக் சப்ளை என்ன இருக்குது, ஆல்ரெடி அங்கே வேகஸ் நர்வ் இருக்குது. ஸோ ரெக்கரண்ட் லரிஞ்சியல் நர்வ் இருக்குது. ரெக்கரண்ட் லரிஞ்சியல் நர்வ் மூலமாக பேராசிம்பத்தட்டிக் சப்ளை கிடைக்குது. தென் சிம்பத்தட்டிக் சப்ளை கிடைக்கிறதுக்கு ஒன்ஸ் அகெயின் இங்கே சிம்பத்தட்டிக் ட்ரங்க் இருக்குது. ஸோ த்ரூ த cervical sympathetic trunks மூலமாக சிம்பத்தட்டிக் சப்ளை கிடைக்குது. பட் அஸ் ஆட்டோனோமிக் சப்ளை இங்கே இருந்தால் கூட தைராய்டு கிளாண்ட் வந்து என்டையராக கண்ட்ரோல் ஆகுது எது மூலமாக கண்ட்ரோல் ஆகுது, த்ரூ த TSH. ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் அதனோட செக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது உனக்கு ஃபிசியாலஜி தெரியணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் நர்வ் சப்ளை. தென் ஆர்டீரியல் சப்ளை, நர்வ் சப்ளை முடிஞ்சிச்சு. இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரிலேஷன் வித் ஏபெக்ஸ் அண்ட் பேஸில் திஸ் எக்ஸ்டர்னல் laryngeal nerve அண்ட் ரெக்கரண்ட் laryngeal nerve ரிலேஷன் சொல்லிட்டோம். ஸோ அதனால் தைராய்டு சர்ஜரி அப்போ இங்கே ரிலேட்டடாக நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் ஏபெக்ஸில் அப்பர் பார்ட் ஆஃப் த கிளாண்டில் சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரியை லைகேட் பண்ணும்போது இஃப் யூ இன்ஜூர் த எக்ஸ்டர்னல் laryngeal nerve என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் laryngeal nerve that is going to supply the cricothyroid muscle. ஸோ அப்போ cricothyroid muscle paralyze ஆகிடும். ஸோ cricothyroid muscle paralyze ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, வாய்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ ஃபோனேஷன் வந்து வீக்கன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ரெக்கரண்ட் laryngeal nerve. சப்போஸ் கிளாண்டை ரிமூவ் பண்ணும்போது ரெக்கரண்ட் laryngeal nerveக்கு இன்ஜுரி வந்துருச்சு. ஸோ ரெக்கரண்ட் laryngeal nerve தான் இட் இஸ் த மெயின் nerve that is going to supply all the muscles of the larynxன்னு தெரியணும், எக்ஸப்ட் cricothyroid that is supplied by the external laryngeal nerve. ஸோ இப்போ ரெக்கரண்ட் laryngeal nerve பால்சி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, யூனிலேட்ரலாக வந்து அதை இன்ஜூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேரலைஸ் ஆன அந்த வோக்கல் கார்ட் மசில்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு பேராமீடியன் பொசிஷனில் நின்றும். பட் ஆப்போசிட் சைட் நல்லா தான் இருக்குது அப்படின்றனால ஆட்டோமேட்டிக் அது என்ன பண்ணும், அது இந்த பேரலைஸ் ஆன மசில்ஸை நோக்கி கண்ட்ராக்ட் ஆகி வந்துக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா டூரிங் இன்ஸ்பிரேஷன் மூச்சு இழுத்து விடும் போது ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும். ஸோ இன்ஸ்பிரேட்டரி ஸ்ட்ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் வந்து பர்டிகுலராக ஒரு எக்ஸர்சன் பண்ணும்போது இருக்குமே வழியா, மற்றபடி வந்து ஃபோனேஷனை பொறுத்தளவில் அது வீக் ஆகாது. ஏன்னா கிரேக்கோதைராய்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து யூனிலேட்ரல் பால்சியாக இருந்தால், சப்போஸ் தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணும்போது பைலேட்ரல் ரெக்கரண்ட் laryngeal nerve பால்சி வந்துருச்சுன்னா என்னவாகும், அந்த வோக்கல் கார்டு வந்து மீடியன், அதாவது கடாவரிக் பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேராமீடியன் ஆர் மீடியன் பொசிஷனில் நின்றுக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டுக்கு என்னவாகும், ரெஸ்பிரேஷன் அப்போ ஒரு டிஃபிகல்ட்டி, பர்டிகுலராக வந்து டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் டூரிங் எக்ஸர்ஷன் வந்துடும். தென் நெக்ஸ்ட் என்ன, அது
வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஸ்பீச் போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், ட்ரெக்காஸ்டமி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த நர்வ் ரிலேஷன் வித் upper region and lower region very very important. The next என்ன பார்க்குறீங்க, posterior marginல பாராதைராய்டு கிளாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து பாராதைராய்டு கிளாண்ட் சில நேரம் கேப்சூல்குள்ளேயும் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பாராதைராய்டு கிளாண்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாராதைராய்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்னவாது, தட் இஸ் த கிளாண்ட் விச் கண்ட்ரோல்ஸ் த கால்சியம் மெட்டபாலிசம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டெட்டனி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பாராதைராய்டு கிளாண்டை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பாராதைராய்டு கிளாண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, போஸ்டீரியர் மார்ஜின் ஆஃப் த கிளாண்ட் போன உடனேயே அதனோட பொசிஷன் பார்க்கணும். யூஸ்வலாக இட் இஸ் வெரி ஸ்மால் எல்லோ லைக் கேரக்டர். ஸோ பார்க்கும்போது ஃபேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபேட்லேருந்து அது வந்து இல்லை இது கிளாண்டு தான் ஃபேட் இல்லை அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரியோட அசெண்டிங் பிரான்ச்லேருந்து ஒரு பிரான்ச் வந்து இந்த கிளாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஆர்ட்ரியை ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா பாராதைராய்டு கிளாண்டை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது மூலமாக அதை நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமாக டூரிங் தைராய்டு சர்ஜரி நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த blood supply, that is the arterial, venous drainage and the nerve supply. Then lymphatic drainage அப்படின்னு பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நெக் ரீஜன். அப்போ அப்பர் போர்ஷன்லேருந்து அப்பர் டீப் சர்வைக்கல், லோவர் பார்ட்லேருந்து லோவர் டீப் சர்வைக்கல் குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸுக்கு போகுது. ஸோ சம் தைராய்டு காசு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் தெரியறதுக்கு முன்னாடியே சம் டைப் ஆஃப் டியூமர்ஸ் கேன்சரில் வந்து என்ன ஆகும்னா லிம்ஃப் நோட் இன்வால்வ்மெண்ட் வேகமாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இந்த நெக் அப்படி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு கிளாண்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் நாம் பார்க்கணும். ஸோ இப்போ தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து வெதர் இட் இஸ் a கிளாண்டா ஆர் லிம்ஃப் நோடு அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் நாம் அந்த ஸ்வாலோயிங் டெஸ்ட் எடுக்க சொல்லணும். பேஷண்ட்டை முழுங்க சொல்லி கிளாண்ட் மூவ் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு வெதர் இட் இஸ் a ஸ்வெல்லிங் மூவ் ஆச்சா இல்லைனா கிளாண்ட் மூவ் ஆச்சான்றதை நாம் பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் thing you have to know about the thyroid gland gross anatomy. Then as a gland அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், ஹிஸ்டாலஜி பார்ப்போம். ஹிஸ்டாலஜி வைஸ் இஸ் a endocrine gland. அப்போ என்ன ஒரு gland அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக it is covered by one capsule. ஸோ capsule வந்து என்ன வரும், there are many septa. septa என்ன பண்ண போகுது, it divide the gland into many lobules and each lobulesல என்ன இருக்க போகுதுங்க, follicles இருக்க போகுது. That is the characteristic feature of the thyroid gland. So follicles இருக்குது. So folliclesன்றது they are lined by the follicular cells. The follicular cellsன்றது they are cuboidal cells ஆகவும் இருக்கலாம், columnar cells ஆகவும் இருக்கலாம், or flat cells ஆகவும் இருக்கலாம். So depending upon the stage of secretion, so it may be a flat cell or cuboidal cell or tall columnar cells. Another important characteristic feature in the thyroid gland in the follicles குள்ள நீங்கள் என்ன பார்ப்பீங்க, colloid பார்ப்பீங்க. This is the only endocrine gland which depends on the external environment for its source. அயோடின் வெளியிலேருந்து கிடைச்சாதான் இதனோட தைராய்டு செக்ரேஷன் இங்கே நடக்க முடியும். ஸோ அதனால தான் அயோடின் டிஃபிஷியன்சி வரும்போது தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வருது. சப்போஸ் இப்போ இங்கே கொலாய்டு ஜாஸ்தி இருக்குது, ஸோ இப்போ ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கொலாய்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த செல்ஸ் என்னவாக இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ கொலாய்டு வந்து குறைஞ்சிருது, ஏன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜ் வந்துடுது. ஸோ அப்போ வந்து கொலாய்ட்லேருந்து தைராக்சின் வந்து செக்ரேட் ஆகி ரிலீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த கொலாய்டோட அமௌண்ட் குறைஞ்சிருது அப்படின்னா இந்த டைப் ஆஃப் செல்ஸ் எப்படி இருக்கும், கியூபாய்டெல்லாம் மாறி காலம்னாராக மாறப்போகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபாலிக்கல்ஸ். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன பார்ப்பீங்க அப்படின்னா பேரா ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. வாட் இஸ் பேரா ஃபாலிகுலர், இப்போ நேம் இட் செல்ஃப் பேரான்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி இருக்க போகுது, பிட்வீன் த பேஸ்மென்ட் மெம்ப்ரேன் அந்த ஃபாலிக்கல் செல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் பேரா ஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் சி செல்ஸ்னு பேர். அது என்ன செக்ரேட் பண்ண போகுது, கால்சிட்டோனின் செக்ரேட் பண்ண போகுது. ஸோ தைராய்டு கிளாண்ட் ஹிஸ்டாலஜி அப்படின்னாலே டிப்பிக்கல் follicles with colloid. Depending upon the nature of the, depending upon the stage of secretion, the colloid oda amount அதை பொறுத்து the follicle cells they may be flat or cuboidal or columnar அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன, இட்ஸ் endocrine gland. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாலிக்கல்ஸை சரவுண்ட் பண்ணி என்ன இருக்கணும், ஆர்ட்ரிஸ். ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய கேப்பிலரி பிளக்ஸஸ் இருக்கும், ஏன்னா அந்த ஹார்மோன் அந்த கேப்சல் அந்த பிளக்ஸஸ்குள்ளே தான் ரிலீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் த ஹிஸ்டாலஜி. ஃபைனலாக என்ன, எம்ப்ரியாலஜி.
The thyroid gland வந்து it is developed from the floor of the pharynx. ஸோ pharynxலேருந்து வரக்கூடிய ஒரு endodermal diverticulum தான் thyroid gland. So from the floor of the pharynx, there is one diverticulum. First, this is one duct that is otherwise called as thyroglossal duct from the floor of the pharynx between the anterior 2/3 and the posterior 1/3 of the tongue. ஸோ இந்த ரெண்டும் கம்யூனிகேட் ஆகக்கூடிய இந்த இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்க போது அந்த ஓப்பனிங்க்கு பேர் foramen cecum. ஸோ த்ரூ த கேப் பிட்வீன் த anterior 2/3 and posterior 1/3 of the tongueல இருந்து there is one duct is going to form from the endoderm, that is a thyroglossal duct. After its formation, now the duct is going anterior to the hyoid bone. Then after its anterior relation with the hyoid bone, it is going to recur like this, and then it coming anterior to the thyroid cartilage, then it divides into two lobes as a lateral lobes. ஸோ இங்கேருந்து ஃபார்ம் ஆகிட்டு ஒன்ஸ் அதனோட பொசிஷன் ரீச் பண்ண பிறகு என்டையர் தைராய்டு கிளாண்டு இப்போ டெவலப் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் டெவலப் ஆகி முடித்தோடனே 4th month ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப்பில் இருந்தே தைராய்டு கிளாண்ட் தன்னோட ஆக்ஷனை ஆரம்பிக்கணும். ஸோ இது ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த தைரோக்ளாசல் டக்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிக்குது, க்ளோஸ் ஆகிக்குது. ஸோ இந்த தைரோக்ளாசல் டக்ட் க்ளோஸ் ஆகிட்டு அது உள்ள எமர்ஜ் ஆன அந்த பொசிஷன் பிட்வீன் த anterior 2/3 and posterior 1/3 of the tongue மட்டும் it will persist as opening, that is otherwise called as foramen cecum. சப்போஸ் இந்த தைரோக்ளாசல் டக்ட் பர்சிஸ்டாக இருக்குது, க்ளோஸ் ஆகலை அப்படின்னா என்னவாது, தைரோக்ளாசல் ஃபிஸ்டுலா. அந்த ஃபிஸ்டுலாலேருந்து ஒரு ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா தைரோக்ளாசல் சிஸ்ட் வந்துடுது. தென் இந்த foramen cecumல இருந்து டில் த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ட்ரெக்கியல் ரிங்ஸ் வரைக்கும் அது ரீச் ஆகிற வரைக்கும் இந்த தைராய்டு கிளாண்ட் அங்கே போய் இறங்க வேண்டியிருக்கும் போது சில நேரங்களில் சப்போஸ் இஃப் தெர் இஸ் எனி டிஃபிகல்ட்டி இன் ரீச்சிங் இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ்னால் தேர் மே பி அப்பரண்ட் தைராய்டு கிளாண்ட் இருக்கலாம் அல்லது அப்நார்மல் தைராய்டு கிளாண்ட் வரலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இந்த டங்லேயே இருக்கலாம் அஸ் அ லிங்கோல் தைராய்டு ஆர் இந்த ஹயாய்டு ரீஜனில் பர்டிகுலராக இதனோட ஆன்டீரியர் போர்ஷன். ஸோ ஆன்டீரியராக இருக்குது ப்ரீ ஹயாய்டோ அல்லது இது ஹயாய்டு போனை இப்படி ரெக்கரும் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இல்லை போஸ்ட் ஹயாய்டு ரீஜன்லேயோ கூட தைராய்டு கிளாண்ட் இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த ப்ரீ ட்ரெக்கியல் ஃபேஸியா ஈவன் எக்ஸ்டெண்ட் அப் டு த சுப்பீரியர் மீடியாஸ்டைனம் வரைக்கும் சொன்னோம் இல்லையா. அப்போ என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக போர்ஷன் ஆஃப் த தைராய்டு வந்து அப்படியே கீழே இறங்கி இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் மீடியாஸ்டைனல் தைராய்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த அப்பர் போர்ஷனுக்கு போக விடாமல் ஏபெக்ஸில் இங்கே ஸ்ட்ராப் மசில்ஸ் அதை ப்ரிவென்ட் பண்ணிடுது. பட் தீஸ் ஆர் ஆல் த அப்நார்மல் சைட்ஸ், லிங்குவல் தைராய்டு ஆர் தைராய்டு ரிலேட்டட் வித் ஹயாய்டு போன், இதெல்லாம் வந்து அப்நார்மல் சைட் ஃபார் தைராய்டு கிளாண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தைராய்டு கிளாண்ட் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தைராய்டு கிளாண்ட் டெவலப் ஃப்ரம் த எண்டோடம், ஃப்ரம் த pharyngeal floor between the anterior 2/3 and the posterior 1/3 of the tongue, then thyroglossal duct, then two lobes. These are all the important things about the embryology. So embryology தெரிஞ்சிச்சுன்னா what is thyroglossal duct னு தெரிஞ்சிரும். Then thyroglossal duct, suppose if it opens into the skin அப்படின்னா there is a thyroglossal fistula. Then if it going to form one cyst like thing na, there is a thyroglossal cyst. ஸோ இப்போ இந்த தைரோக்ளாசல் டக்ட், தைரோக்ளாசல் சிஸ்ட் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹயாய்டு போன் ரிலேட்டடாக போகும்போது யூஸ்வலாக போர்ஷன் ஆஃப் ஹயாய்டு போனையும் சேர்த்து ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லைனா அங்கே ரெம்னண்ட்டாக திருப்பி தைரோக்ளாசல் டக்ட் இருந்துட்டு ஒன்ஸ் அகெயின் அதில் பெத்தாலஜி வந்துட்டே இருக்கும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹவ் டு நோ. ஸோ அஸ் எஸ்ஏ கொஸ்டினாக தைராய்டு கிளாண்ட் கேட்கலாம். தென் அதனோட presenting parts or lateral lobe of the thyroid gland or relation of the medial surface of the thyroid gland, then blood supply to the thyroid gland, histology of the thyroid gland, embryology of the thyroid gland, entire thing important. Thank you.